ஹலோ எவரின் வெல்கம் டு நாளை துனியா. வருகிற 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு ராசிவாசில் ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து 9th ரோமனில் வந்து 3 எஸ்ஏ கொடுத்து ஒன்று கேட்பாங்க. அது 10 மார்க்ஸு. ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து செகண்ட் வீடியோ பார்க்குறோம். स्वामी विवेकानंद का जन्म 1863 में हुआ. அவர் வந்து 1863 விவேகானந்தர் அவருடைய பிறப்பு இருந்தது. बचपन में उनका नाम நரேந்திரநாத் था. அவருடைய இளமை பருவத்துடைய பெயர் வந்து நரேந்திரநாத். அவருடைய இளம் வயசில் வந்து நரேந்திரநாத்தின் தான் அவர் வந்து சொல்லுவாங்க. स्वामी विवेकानंद बचपन से ही आध्यात्मिक ज्ञान के பூக்கே தே. இந்த சுவாமி விவேகானந்தர் வந்து இளமை பருவத்தில் வந்து அவர் வந்து ஆன்மீக அறிவு பசியாக இருந்தார். பூக்கே அப்படின்னா பசின்னு அர்த்தம். அவர் வந்து ஆன்மீக அறிவு வந்து அவருக்கு நிறையா வேணுன்ற இளமை பருவத்தில் அவர் நிறையா அதை பற்றி நினச்சிட்டே இருந்தார். அப்படி इससे आध्यात्मिक ज्ञान की खोज में वे रामकृष्ण பரமஹம்ச के पास गए. அவர் வந்து ஆன்மீக அறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து அவரிடம் சென்றார். பரமஹம்ச की बिजली जैसी वाणी ने विवेकानंद को बहुत प्रभावित किया और आध्यात्मिक ज्ञान का मांगा கோலா. அவர் வந்து அவர் பரமஹம்சர்கிட்ட போகிறாரு. அவருடைய வந்து பிஜிலி ஜெய்சி வாணி அப்படின்னா வந்து அவருடைய வந்து மின்னல் போன்ற பேச்சு திறமை வந்து பரமஹம்சர்கிட்ட இருந்து தான். அவருடைய பேச்சு வந்து விவேகானந்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. பகுத்து பிரபித்து அவருக்கு வந்து அவருடைய பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சதுனால அவர் வந்து ஆன்மீக அறிவு வந்து பாதை வந்து அங்கேயே வந்து அவர் பாதை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டு தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவு வீட்டில் தான் நம்ம கேட்கணும் அப்படின்றது அவர் முடிவெடுத்தார். பரமஹம்சக்கு सत्संग में रहकर विवेकानंद ने यज्ञ ஞான் लिया. வந்து பரமஹம்சர்கிட்ட வந்து அந்த சத்சங்க அந்த சங்கத்தில் போய் அவர் என்ன பண்ணார், அங்கே ரகக்கர் அப்படின்னா அந்த சங்கத்தில் சேர்ந்து அங்கேயே தங்கி விவேகானந்தர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது அவர் வந்து கவனிக்கிறார். लौकिक सुख भोग திரக்கு உலக இனமும் கன நேரமும் வந்து இந்த நேரங்கள் வந்து எப்படி கணிக்கிறது செய்யறது அங்கே தான் வந்து அவர் கற்றுக்கிறாரு விவேகானந்தர். ஆத்மானி பூதிக்கா ஆனந்த சத்தியகை. அங்கே தான் வந்து அவர் மகிழ்ச்சியும் உண்மையும் அங்கே தான் வந்து அவர் என்னன்றது அந்த இன்பமும் அங்கே தான் அவர் தான் அங்கே தான் தெரிஞ்சது. அவர் மகிழ்ச்சியாக எங்கே எப்படி இருக்குன்னு உண்மை எப்படி இருக்குது அப்படின்றது அங்கே தான் அவருக்கு வந்து முதலாக தெரிஞ்சிட்டாரு. அவர் இசே பாசே கர்ணேக்கா மார்க சன்னியாசிகை. அதை அங்கே கற்றுக்கிட்டு என்ன பண்ணார், அங்கேருந்து என்ன பண்ணார், அந்த சன்னியாசின்றது எப்படின்றது அங்கே தெரிஞ்சுக்கிறாரு. இஸ்லியே வே சன்னியாசி பணி அது தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் சன்னியாசியாக ஆனார். பனியனா வந்து சன்னியாசியாக ஆயிட்டார். பிறகு ஆத்மானு பூத்தி கா ஆனந்த அவர் आध्यात्मिक ज्ञान की प्राप्ति के लिए ஹிமாலயக்கு அவர் நிக்கல் படே. அப்போ சன்னியாசி ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து ஒரு ஆனந்த அங்கேருந்து அவர் வந்து மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாரு, அவர் இமயமலைக்கு வந்து அவர் போகிறாரு. அங்கேருந்து இமயமலைக்கு போய் நம்ம போய் என்ன அங்கே போய் அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து செல்கிறாரு. वापस आने के बाद वे देश के कौन में ब्राह्मण करने उपदेश बने लगे. இமயமலைக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணார், அங்கெல்லாம் பண்ணிவிட்டு இமயமலையிலேருந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ண அங்கேருந்து திரும்பி வராரு. வாபஸ்னா ரிட்டர்னு திரும்பி வந்து அவர் வந்து நம்ம நாட்டில் வந்து மூலை முடிக்கலாம் கோணி அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்க மூலை முடிக்கலாம் என்ன பண்ணார், அவர் உபதேசம் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த மாதிரி அங்கங்கே கூட்டம் போட்டு மக்களுக்கு வந்து நல்லது கருத்துக்கள்லாம் நல்லது பிரசங்கம் பண்ணுற சொல்லிகிட்டு இருக்கார். உன்ஹோனே
भारतीय युवकों को जो उपदेश दिए हैं वे हैं उनको அவர் வந்து நம்ம பாரத யுவக்கோ அப்படின்னா பாரத இளைஞர்களுக்கு வந்து அவர் வந்து உபதேசம் வந்து அவர் சொல்கிறாரு. हम अपने को भारतीय करने में गर्व का अनुभव करें. அவர் வந்து நாம் இந்தியர்கள் என்று சொல்வதில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கர்வம் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். நம்ம இந்தியன் சொல்கிறதுல எப்பயுமே நம்ம வந்து பெருமையாக அடையணும் அப்படின்றாரு. செகண்ட் வந்து ஹர் பாரதிய जाति पांदी को भूलकर आपसे में बाई सारे का யவகார்கரே. அவர் வந்து ஒவ்வொருவரும் இந்தியர்கிட்ட வந்து ஜாதி சமயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் மறந்துடணும். ஜாதி பாந்தினா வந்து சமயம்னு அர்த்தம். நம்ம வந்து என் ஜாதி சமயத்தில் மறந்து தங்களுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சகோதரர்களாக நம்ம இருக்கணும். பாயி சாரே உலகம் முழுது எல்லோருமே நம்ம வந்து சகோதரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். விவேகானந்து கி வாணி நவ இவக்கும் ஜோஷ் பர்த்திகை. விவேகானந்தர் வார்த்தைகள் வந்து இளைஞர்கள் வந்து உற்சாகத்தில் வந்து ரொம்ப ஆழ்த்தியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வீடியோ. அது கண்டிப்பாக இது வரும், நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.